விண்ணில் இருக்கிற நம் தந்தையின் பிள்ளைகள் ஆவதற்கு நம் அனைவருக்கும் ஒரு அடிப்படை தகுதி தேவைப்படுகிறது. குழந்தைகள் தங்கள் பெற்றோரை பிரதிபலிக்கிறார்கள். நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதை எதிரிகளை நேசிக்கத் தொடங்கும்போது காட்டுகிறோம். கடவுள் சூரியனை நல்லவர்கள் மீது மட்டுமல்ல, தீயவர்கள் மீதும் உதிக்க செய்கிறார். மழையை நீதிமான்கள் மீது மட்டுமல்ல, தீயோர் மீதும் விழ செய்கிறார். கடவுள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் தயவை காட்டுகிறார். நாம் தந்தையாகிய இறைவனை பிரதிபலிக்க வேண்டும். நம் நண்பர்களை மட்டுமல்ல, எதிரிகள் உட்பட அனைவரையும் நேசிக்கும்போது நாம் கடவுளின் குழந்தைகள் என்பதை உலகிற்கு காட்டுகிறோம். இதை யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரத்தில் இயேசுவும் கூறுகிறார். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வர். எதிரிகளை அன்பு செய்வதற்கான இரண்டாவது காரணம், நாம் வித்தியாசமான வாழ்க்கையை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை நேசிப்பவர்களை மட்டுமே நாம் நேசிப்போம் என்றால் அப்படி என்ன பெரிதாக செய்துவிடப் போகிறோம்? நாம் நம் நண்பர்களை நேசித்தாலும், நமக்கு நல்லது செய்பவர்களை நேசிப்பதாலும் கடவுளின் கட்டளையை நாம் உண்மையில் பின்பற்றுகிறோம் என்று நினைக்கிறோம். இந்த சிந்தனையை பைத்தியக்காரத்தனம் என்று இயேசு கூறுகிறார். உங்களை நேசிப்பவர்களை நீங்கள் நேசிப்பதில் உங்களுக்கு என்ன பெருமை? உங்களை நேசிக்கும் நண்பர்களை நேசிப்பது எளிதான செயலாகும். உங்கள் எதிரிகளை நேசிப்பதுதான் கடினமான செயல். உங்கள் நட்பு வட்டம் மட்டுமல்ல, மற்ற கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் இரக்கம் காட்டுங்கள். பிறர் நமக்கு எதிரியாக இருந்தாலும் அவர்களை பற்றி முதலில் சிந்திக்க வேண்டும். அவர்களை மன்னிக்கும் போது அவர்கள் நம் இரக்கத்தை பெறுகிறார்கள். ஏனென்றால் நாம் கடவுளிடமிருந்து அதை பெற்றுள்ளோம்.